கேரளா ஸ்டைல்ல மீன் பீரா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு நெத்திலி மீன் வந்து ஒரு 1/4 கிலோ போல கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதுல போடுறதுக்காக ஒரு பெரிய மாங்காய் வந்து இந்த மாதிரி நீளவாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து காய் தான், பார்க்க தான் மஞ்சள் கலர்ல இருக்குது. ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். மசாலா அரைக்கிறதுக்காக அரைமுறி தேங்காய் துருவல், கொஞ்சமா நல்ல மிளகு, மஞ்சள் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜார்ல மசாலா அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய், மஞ்சள் பொடி, நல்ல மிளகு எல்லாமே சேர்த்துக்கலாம். ஜார்ல வெல்லம் போட்டாச்சு. இதுல வந்து தண்ணி விடாம நல்ல கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வந்து அரைப்ப மண்சட்டியில போட்டிருக்கேன். இப்ப இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், மாங்காய். இப்போ இதுக்கு கூட ஜார் அலசின தண்ணி விடுறேன். உப்பு, இப்போ இது கூட மீன் சேர்த்துக்கலாம். மீன் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விடுறேன். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், இப்ப அடுப்பு பத்த வச்சுக்கலாம். அடுப்பு பத்த வச்சுட்டு இப்ப மூடிக்கலாம். மீன் வேகட்டும். இது ஓபன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்ணி கொஞ்சம் வத்தட்டும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு.
இதே ஹீட்ல இருந்துச்சுன்னா இந்த தண்ணியும் வத்திரும். இப்ப ஆஃப் பண்றேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.